எல்லோருக்கும் காலை வணக்கம். காலையிலே சீக்கிரம் எழுந்திருச்சு தங்கள் வேலைகளை செய்ய ஆரம்பிங்க. போட்டித் தேர்வு எழுதுகிற டிஎன்பிசி எக்ஸாம், காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் எழுதுகிற எல்லாருக்காகவும் இந்த பதிவு. நான் நேற்று சாயந்தரம் பரமக்குடியில் பெருமாள் கோயில் பக்கத்தில் சாயந்தர நேரத்தில் பாசிப்பயிறு, கொண்டக்கடலை எல்லாம் சாப்பிட்டுட்டு, இதில் ஏதாவது ஒன்று சாப்பிட்டுட்டு சுக்குமல்லி காப்பி சாப்பிடுவேன். அந்த இடத்துல நான் இந்த சுக்குமல்லி காப்பி சாப்பிட்டுட்டு இருக்கும்போது ஒருத்தர் சுக்குமல்லி வாங்கி, சார் 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 இந்த சுக்குமல்லி சாப்பிடுங்க சார்ன்னு சொன்னார். அவர் பிள்ளைங்க, ஒரு பொண்ணு பையனை கூப்பிட்டுட்டு அவங்களுக்கும் பயிரெல்லாம் வாங்கி கொடுத்துட்டு, சார் சாப்பிடுங்க சார்ன்னார். இல்லை, நான் சாப்பிட்டேன்னு சொன்னார். அப்போ அவர் அமைதியாக ரொம்ப சத்தம் இல்லாமல் அவன் பிள்ளைங்கிட்ட சொன்னார், அவர் தான் எங்கள் சாரு, அவர்கிட்ட தான் நானும் உங்கள் அம்மாவும் படித்தோம். இன்றைக்கி கவர்மெண்ட் வேலையில் இருக்கோம்னா அவர் ஒரு காரணம். அவர் தான் எங்களுக்கு சொல்லி கொடுத்தாரு. அவர்கிட்ட தான் படித்தேன். அவர்கிட்ட போய் ஆசீர்வாதம் வாங்கிக்க, போய் வணக்கம் சொல்லு அப்படின்னு சொன்னார். அந்த பாப்பாவும், அப்படியா இவர்கிட்டயா படிச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு போய் வணக்கம் சொன்னாங்க. அவர் ரொம்ப சந்தோஷப்பட்டார். ஆசிரியர்கள் இப்படி பலவிதமாக எத்தனையோ பேரை உருவாக்குறாங்க. அவங்க கடமையை வாத்தியர்கள் செஞ்சாலும் சிலருடைய வாழ்க்கையை அந்த மாணவர்கள் தான் கடின உழைப்பு கொடுத்து முன்னுக்கு வரும்போது அந்த ஆசிரியர்களை ஞாபகம் வச்சுருப்பாங்க. அந்த ஆசிரியர்களுக்கு அந்த மாணவர்களை மறந்துடும். எல்லா மாணவர்களையும் ஞாபகம் வச்சுருக்க மாட்டாங்க. ஆனால் அவங்க குறிக்கோள் எல்லாம் எப்படியாவது மாணவர்கள் வெற்றி அடைஞ்சு நல்ல வாழ்க்கையில் முன்னுக்கு வரணும்னு நினைப்பாங்க. ஒவ்வொருத்தரையும் எப்படி அவங்கள வெற்றி அடைய வைக்கணும், எப்படி படிக்க வச்சா என்ன செய்யணும் அப்படின்னு அந்த சிந்தனையிலே இருப்பாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. ஆனால் அந்த ஆசிரியரும் இந்த மாணவருமே ரொம்ப ஏறக்குறைய வயசில் 2 பேரும் ரொம்ப வித்தியாசம் இல்லாத மாதிரி தான் இருந்துச்சு. இருந்தாலும் அவர் தான் படித்து முன்னுக்கு அதை பெருமையாக தான் பிள்ளைகிட்ட சொன்னார் பாருங்கள். அந்த 2 பிள்ளைகள் அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆசிரியர் பிள்ளைகளை பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டு, செல்லங்களாக நல்லா படிங்க, அருமையான பிள்ளைங்க, அறிவான பிள்ளைங்க அப்படின்னு சொல்லி அதுகளையும் நல்லா படிக்கணும், நல்லா பெரிய ஆளாக வரணும் அப்படின்னு சொல்லி அவங்களையும் ஆசீர்வாதம் பண்ணிவிட்டு, நான் சாப்பிட்டுட்டேன், டீ சாப்பிட்டுட்டேன், ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, போயிட்டு வரேன்னு சொன்னார். அதனால் இந்த போட்டித் தேர்வு எழுதுகிற அத்தனை பேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். நல்லா படிங்க, வாழ்க்கையில் ஜெயிச்சு வாங்க. நீங்கள் நினச்சதை சாதிக்கணும்னா நீங்கள் கடின உழைப்பு கொடுக்கணும். கடின உழைப்பு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக பலன் இருக்கும். கடின உழைப்புக்கு பலன் இல்லாமல் இல்லை, விடாமுயற்சி உங்களுக்கு பலன் கொடுக்கும். கடின உழைப்பு கொடுங்க, வெற்றி உங்கள் கையில், வெற்றி நிச்சயம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல். சந்திரன் வனன். தேங்க்ஸ்.